வணக்கம், நான் உங்க ரவிசர். என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் இப்ப தாலுக்கா தலைவர் பரப்புரை போகும்போது சைக்கிள் ஓட்டினா நல்லா ஓட்டுறாரு அப்படின்னா 2021 எலெக்ஷன்ல கருப்பு ரெட்டு சைக்கிள்ல வந்தது கலர்ல. அவரே டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர்றாரு. அப்ப டிஎம்கேக்கு எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்ட நாளானிக்கே வேணுங்க துப்பு கிட்ட அன்னைக்கே சைக்கிளா வந்தாரு, இன்னைக்கே சைக்கிளா வந்தாரு. அது உங்களுக்கு அப்படி வந்தா உங்களுக்கு ஓட்டு பிச்சு கேட்காதீங்கடா. என்ன செஞ்சேன்னு சொல்லுங்க. இப்பதான் கோமலன் தெரிஞ்சு குடிநீர் அடிப்படை வசதி குடிநீர் இருக்காருங்க. ஒவ்வொரு திமுகங்களும் ஒவ்வொரு இடத்துல போய் குடிநீர் கொடுக்குறோம் பயப்படாதீங்க. இன்னைக்குதான் குடிநீர் 75 வருஷம் கழிச்சு ரொம்ப அடிப்படையோட ரொம்ப அடிப்படை என்ன வீடு வாழ்றதுக்கு 75 வருஷமா இவங்களுக்கு இப்பதான் புத்தியம் இருக்கு. குடி தண்ணி கொடுக்குறேன்ற என்ன குடி தண்ணிக்கு அப்புறம் சாப்பாடு, அப்புறம் ரோடு, அப்புறம் தான் நிலவரணும். குடிக்கவே இப்பதான்னா இவங்க பாத்துக்கோங்க. 7 வருஷம் இருந்தாலும் திரும்ப மாட்டாங்க. இவனுக்கு என்னன்னா ஒரு வருஷம் எம்எல்ஏ ஜெயிச்சுட்டாங்க, அடுத்த 5 வருஷத்துக்கு தலைய கூட கட்ட மாட்டாங்க. சரிங்களா? எக்காரத்தை கொண்டும் இன்னைக்கு சொல்றாருங்களா சைக்கிள் ஓடுறாரு, நல்லா ஓடுறதுனால சைக்கிள் ஓடுறதுனால இவங்களுக்கு நம்பி கொடுக்க முடியாது. இவரு கூத்தாடி என்ன வேணாலும் பரவிட்டு போடும். மக்கள் தெளிவா இருக்காங்க, கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. திமுக பிடிக்க ஒரே வார்த்தை அராஜகத்துக்கு நிச்சயம். நீங்க அராஜகத்துல பொதுமக்கள் இறங்கல அவனா துரத்திட்டு போயிடுறானுங்க. திமுக பிடிக்காது ஒரே ஒரு வார்த்தை, பிடிக்காத ஒரே வார்த்தை கேள்வி. 5 வருஷமா எங்க போயிருந்தீங்க? எல்லாருக்குமே ஒரே ஒரு கேள்விதான், 5 வருஷமா எங்க போயிருந்தீங்கன்னு. சரிங்களா? எக்காரத்து கொண்டு மக்கள் ஏப்ரல் 23 தெரியும். ஒருவேளை புரட்சியா காமிங்க. சரிங்களா? தயவு செஞ்சு சொல்றேன், உங்க ஜனநாயக கடமையை ஆற்றுங்க. நான் என்ன சொல்றேன், பழைய ஆண்ட கட்சி, எங்க தாத்தா காலத்துல இருந்து ஆண்ட கட்சி டிஎம்கே கட்சி ஏஎம்கே கட்சின்னு பழசிக்க போடாதீங்க. இப்ப பல இடத்துல பல சொல்றாங்க, யாரும் ஏதோ ஓட்டு கேட்டு வராங்க, அவங்கள நம்பி போட்டோம். என் பையன் அவனுக்கு ஓட்டு இல்ல, அவன் கேட்கறான் டிவிகே போடுது. யாரும் எதுக்கு நம்பி போடுறோம்? ஒரு வாட்டி போட்டு ஏமாறுறது ஏமாந்து பழக்கமாயிடுச்சு. ஒரு வாட்டி போட்டு பார்க்கலாமே அப்படின்றாங்க. சரிங்களா? ஏமாந்து பழக்கம். ஒரே வாட்டி என் பிள்ளைக்காக போடுறேன்னு பல பேர் சொல்றாங்க. இதுக்காக சொன்னார் டிவிகே தலைவர் விஜய் அவர்கள். வீட்டுக்கு ஒரு ஓட்டு இல்லாத குழந்தைங்க டிவிக்கு போடுறதுனால ஓட்டு இருக்கவங்க யாருக்கும் நம்பி போட்டோம், ஏமாந்துட்டோம். இப்ப என் பிள்ளைங்களுக்காக ஒரு வாட்டி போடுறது தப்பு இல்லைன்றாங்க. தெரிஞ்சு சொல்றேன், இத பாருங்க, பிள்ளைங்களுக்காக பாருங்க. தெரிஞ்சு சொல்றேன், என்ன போடுங்க. யாரும் பழைய ஆண்ட கட்சி பெண்ட கட்சி எங்க தாத்தா காலத்துல கட்சின்னு யோசனை பண்ணாதீங்க. புதுசாரங்களுக்கு சொல்லுங்க, எல்லாமே அவ்வளோ ஒரு திறமையான கேண்டிடேட். விஜய் சின்னத்துக்கு போடுங்க. சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.